I am Dr. Elarasi, obstetrician and gynecologist, laparoscopic surgeon and ART specialist. மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், உளுந்தூர்பேட்டை. இப்போ நம்ம மயக்க மருந்து பற்றி பேச போகிறோம். நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, வேறு எனி ப்ரொசீஜர்னாலும் எந்த மாதிரியான மயக்க மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்கேஸ் பெயின்லெஸ் டெலிவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஐவி இன்ஜெக்ஷன் மூலமாக சில செடேட்டிவ் ட்ரக்ஸை கொடுத்து பெயின்லெஸ் டெலிவரி கண்டக்ட் பண்ணலாம். அதை தவிர எபிடூரல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதுகு தண்டுவடத்திலேயே ஒரு 2-3 லேயராக இருக்கும். அதில் ஒரு லேயர் எபிடூரல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு ஒரு டியூப் சின்னதாக நைஸாக இருக்கும். அதை நீடில் வழியாக பங்க்சர் பண்ணி அந்த டியூபை அதில் வச்சுட்டு அது மூலமாக டைம்லி இன்ஜெக்ஷன் அதில் போட்டோம்னா அந்த பெயின் தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால பெயின் இல்லாமல் நம்ம டெலிவரி பார்க்கலாம். ஸோ இது எபிடூரல் அனஸ்தீசியா. இதே LSCS பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னென்ன செடேஷன் கொடுப்பாங்களா, இல்லை செடேஷனுங்கிறது ஐவியில் மருந்து கொடுக்கறது, ஐவி செடேஷன். இது நம்ம ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி, அந்த ஐவியில் மருந்து கொடுத்து பண்ணுறது சில நார்மல் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே முடிய போகுது அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி சின்ன கட்டியாக இருக்குது கையில், இல்லை ஒரு வெஜைனலில் ஒரு இடத்துல மட்டும் கட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் மரத்து போகிற மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. நினைவு எல்லாமே இருக்கும். ஸோ அது லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நர்வ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இப்போ இந்த கையில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, அதை ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் நமக்கு மரத்து போகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு கீழே மரத்து போகிற மாதிரி இங்கே உள்ள ஒரு நர்வை சுற்றி உங்களுக்கு லோக்கல் இன்ஜெக்ஷன் அல்ட்ராசவுண்ட் கைடடாக போடுவாங்க. அப்படி போடும்போது இந்த ஏரியா மட்டும் மரத்து போகும், நமக்கு மற்ற ஏரியாவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் லோக்கல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் மரத்து போகிறதுக்கு பண்ணலாம். LSCS பண்ணணும்னா ஸ்பைனலில் தான் பண்ணுவாங்க. முதுகு தண்டுவடத்தில் எபிடூரல் எப்படி ஒரு லேயரோ ஸ்பைனல் போகிறதுக்கும் அதில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் போய் ஒரு 2 to 3 ml லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா வயிறு, காலு அந்த பகுதி மட்டும் மரத்து போகும், மேலே எல்லாம் மரத்து போகாது. ஏன்னா மேலே மரத்து போச்சுன்னா ரெஸ்பிரேஷன் நின்று போயிடும். ஸோ அதனால அந்த இடத்துக்கு வராத மாதிரி கீழே உள்ள போர்ஷனுக்கு மட்டும் போகிற மாதிரி மயக்க மருந்து கொடுப்பாங்க. இந்த மயக்க மருந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், நமக்கு தூக்கம்லாம் வராது, எல்லாமே நமக்கு நினைவு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். மரத்து போகிறதுனால நமக்கு வலி இருக்காது. அப்பயே சிசேரியன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது 1 or 2 hours அந்த கால் மரத்து போனது இருந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக செயலுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த பெயின் தெரியாமல் இருந்தது எல்லாமே பெயின் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஸ்பைனல் அனஸ்தீசியா. இதுதான் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஃபார் தி LSCS, அதாவது சிசேரியன் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எனி அப்டாமினல் சர்ஜரிக்கும் நம்ம இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவுக்கு ஃபிட்டாக இல்லை, இன்கேஸ் எமர்ஜென்சியாக LSCS எடுக்கணும், சம்டைம்ஸ் எக்லாம்சியான்னு சொல்லுவாங்கள்ல, நொடிப்பு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பைனல் போட முடியாது. எமர்ஜென்சியாக நம்ம எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா மட்டும் எண்டோட்ரிக்கியல் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ET டியூப்னு நம்மளுடைய மூச்சு குழாய் இருக்குல்ல, அதில் ஒரு டியூப் கொடுத்து அதில் மூலியமாக நமக்கு மயக்க மருந்து வாலட்டைலாக கேஸஸ் மூலமாக கொடுத்து நமக்கு அதை தவிர நமக்கு கை வழியாகவும் நரம்பு வழியாகவும், அதாவது வெயின் வழியாகவும் நமக்கு இன்ஜெக்ஷன்ஸை கொடுத்து மொத்தமாக கொடுக்கறது தான் அந்த ஜென்ரல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்னென்னா லங்ஸில் வழியாக நம்ம அந்த மெடிசினை கொடுக்கும் பொழுது உடம்பு ஃபுல்லாக பேரலைஸ் பண்ணி கண்ட்ரோலில் அனஸ்தட்டிஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நினைவே இருக்காது, ஃபுல் நினைவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ஜரி தான் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, இல்லைனா எமர்ஜென்சி சர்ஜரி, இல்லை சம்டைம்ஸ் ஸ்பைனலுக்கு ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடை தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். அதேமாரி ப்ரொலாங்டு சர்ஜரிக்கும் இந்த மாதிரி ஜென்ரல் அனஸ்தீசியா தான் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பைனல் அனஸ்தீசியா ஒரு 1 or 2 hours வரைக்கும் தான் அது பண்ண முடியும். இந்த எபிடூரல் அனஸ்தீசியா அப்படின்னு இருக்குது, அதுவும் கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுக்குறதுனா சம்டைம்ஸ் ஸ்பைனலும் கொடுத்துட்டு எபிடூரலும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ போஸ்ட் ஆபரேட்டிவாக அந்த எபிடூரல் வழியாக நம்ம ட்ரக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா 2-3-4 டேஸ்க்கு கூட வலி இல்லாமல், அதாவது பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது சர்ஜரி சைட்டில் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு எபிடூரல் டாப் அப்னு சொல்லுவாங்க. அது வழியாக மெடிசன் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி பெயின் இல்லாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி அந்த எபிடூரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அனஸ்தீசியா மெத்தட்ஸ். ஸோ இதில் மெயினாக நிறைய பேருக்கு ஸ்பைனல் அனஸ்தீசியா போட்டாக்க எனக்கு பேக் பெயின் வந்துடுது, அதனால ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் தான் லெஸ் காம்ப்ளிகேஷன், ரொம்ப சின்ன நீடில் தான். நமக்கு IM இன்ஜெக்ஷன் எவ்வளோ போடுறாங்களோ அதே விட இன்னும் மெலிசான நீடில் தான் யூஸ் பண்ணுறாங்க.
அதனால பேக் பெயின் வர்றது கிடையாது. போன் வீக்னஸ்னாலையும் அந்த நம்ம வயிறு வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒரு லார்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பைனல் கர்வச்சர் மாறதுனாலையும் தான் பேக் பெயின் வருதே ஒழிஞ்சு மற்றபடி ஸ்பைனல் அனஸ்தீசியானால நமக்கு வந்து பேக் பெயின் வருது அப்படிங்கிறது ஒரு மித்து. அதனால ஸ்பைனல் அனஸ்தீசியா வேணாம் அப்படின்னு சொல்லி அனஸ்தட்டிஸ்ட் கிட்ட சொல்லாதீங்க. அவங்களே வந்து உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட ஆப்ஷனல் கேட்பாங்க. ஸோ அப்போது வந்து அந்த ஆப்ஷனல் மெத்தடை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மவுத் ஓப்பன் பண்ணவே முடியாமல் இருக்கும், அவங்களுக்கு ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. அவங்களுக்கு மூக்கு வழியாக சில நேரம் டியூப் போட வேண்டியது இருக்கும், இல்லைனா ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கணும், இல்லை ஐவி செடேஷன் கொடுக்கணும். ஸோ சில பேருக்கு எப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மயக்க மருந்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க எது சூஸ் பண்ணுறாங்களோ அது பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறதா நல்லது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.